வணக்கம், இது ஜான்சி அண்ட் அறுசுவை கிச்சன். போன வீக் நாங்கள் எங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எங்கள் ஊர் நாகர்கோயில். லாக்டவுனுக்கு அப்புறமா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண ஆரம்பித்த உடனே இமீடியட்டாக நாங்கள் புக் பண்ணிட்டோம். ட்ரெயின்லேருந்து இறங்கினதும் நாங்கள் இப்போது வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். வடசேரியிலேருந்து எங்கள் வீடு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக நாங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இப்போது இது அழகிய மண்டபம் பஸ் ஸ்டாப்பு. இங்கேருந்து வீடு கிட்ட தான், அதனால் ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிட்டுருக்கோம். இது முலகுமூட்டில் இருக்கிற இன்ஃபென்ட் ஜீசஸ் ஹை ஸ்கூல். இங்கே தான் நான் படித்தேன். அப்படியே போகிற வழியில் பார்த்திங்கன்னா அழகான ஒரு ரோமன் கேத்தலிக் சர்ச் இருக்குது. இப்போது வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். வந்து பார்க்கும்போது நிறைய செடிங்க வீடை சுற்றி முளைச்சிருந்தது. எங்கள் வீட்டு பேக் சைடு ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க, அதனால் பின்னாடி இப்படி இருக்குது. இங்கே வந்து காந்தாரி மிளகா முளைச்சிருக்கு. இது ஆடாத்தோடா செடி. இந்த இலையை வந்து ஆடு சாப்பிடாது, அதனால தான் இதுக்கு ஆடாத்தோடான்னு பேர். இது கூட பார்த்தீங்கன்னா செவர்லெல்லாம் முளைச்சிருக்கிற பாசி தான். இது வந்து மிளகு கொடி எங்கள் வீட்டு மாமரத்தில் படர்ந்துருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் மிளகு பறிக்கிறத நான் உங்களுக்கு போடுறேன். மாடியில் பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை, சுண்டக்காய் செடியெல்லாம் முளைச்சிருந்தது. இது வந்து மஞ்சள் அடுக்கு செம்பருத்தி. இது எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து எடுத்தது. அந்த அளவு ஹைட்டாக வளர்ந்துருக்கு. இது சிகப்பு அடுக்கு செம்பருத்தி. இது ஒலத்தி கொலை. கல்யாண வீட்டில் பந்தல் போடுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ஸ்லாம் ரொம்ப நேரோவாக இருக்கும். ஒரு பைக் போகிற அளவு தான் வழி இருக்கும். எங்கள் வீட்டு பேக் சைடு இப்போ தான் ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால எங்கள் வீட்டோட பேக் வாலெல்லாம் இடிச்சிட்டாங்க. அந்த ஒர்க்கை இப்போ முடிக்கிறதுக்காண்டி தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். 4 டேஸில் நாங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இந்த வழி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து அழகிய மண்டபம் போகிறதுக்கான ஷார்ட்கட்டு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய ரப்பர் ட்ரீஸ் இருக்குது. எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா மேடு பள்ளமாக தான் இருக்கும். எப்பவுமே மழை பெஞ்சிட்ருக்கோம். எப்போவுமே பார்க்க ஈரப்பதமாகவே இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, திப்பிலி எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அழகான குளம் இருக்குது. நல்லா மழை பெஞ்சனால நிறைய தண்ணி இருக்குது. எல்லா வருஷமும் நாங்கள் இங்கே வரும்போது குளிப்போம். இந்த வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்தனால வர டைம் கிடைக்கல. இப்போ இங்கே ரொம்ப காற்றடிச்சிட்ருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோவோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். மறக்காமல் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.